திருச்சிற்றம்பலம். திருமுறைகளில் பழமொழிகள் பழஞ்சொற்களை சிந்தனை வயமாக்கி அதில் நம் நெஞ்சில் விதைத்த சான்றோர் பெருமக்கள் திருக்குறள் போல நீதி நூல்களையும் வழங்கியுள்ளனர். திருக்குறளிலே கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பதை பழமொழியாகவும் கொள்ளலாம், நீதியாகவும் கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே நாவுக்கரசர் பெருமான் மெய்யெல்லாம் வெந்நீர் என்று தொடங்குகின்ற ஒரு பதிகம் முழுவதும் பழமொழிகளை தொடர்ந்து நமக்கு வலியுறுத்துகின்றார். இங்கே கனியிருக்க காய் கவர்ந்த கல்வனேனே என்ற ஈற்றடியோடும் முயல் விட்டு காக்கை பின் போனவாறே என்று தொடர்ந்து பழமொழியை அடிப்படையாக வைத்து பதிகம் பாடி காந்தார பண்ணிலே பதிகம் இசைக்கின்றார் நாவுக்கரசர். திருச்சிற்றம்பலம். மெய்யலாம் வெள்நீரு சன்னித்த மேனியான் தாழ் தோழாதே, மெய்யலாம் வெள்நீரு சன்னித்த மேனியான் தாழ் தோழாதே, உய்யலாமென்றி ஊறி தூக்கி புழிதந்தன் உள்ளம் வீட்டு, கொய்யுள மலர் சோலை கூயில் கூவ மயிலாலும் அருரரை, கையினால் தோழாது ஒழிந்து கனியிருக்க காய் கவர்ந்த கல்வனேனே, கனியிருக்க காய் கவர்ந்த கல்வனேனே, என் பிருத்தி நரம்பு தோல் புக பெய்திட என்னையோர் உருவம் ஆக்கி, என் பிருத்தி நரம்பு தோல் புக பெய்திட்டு என்னையோர் உருவமாக்கி, இன்பிருத்தி முன்பிருந்த வினை தீர்த்திட்டு என் உள்ளம் கோயிலாக்கி, அன்பிருத்தி அடியனை கூழாட்கொண்டு அருள் செய்த ஆரூரர்தம், முன்பிருக்கும் விதியின்றி முயல் விட்டு காக்கை பின் போனவாறே, முன்பிருக்கும் விதியின்றி முயல் விட்டு காக்கை பின் போனவாறே, முயல் விட்டு காக்கை பின் போனவாறே, முயல் விட்டு காக்கை பின் போனவாறே. இந்த தேவார பாடல்களில் முயல் விட்டு காக்கை பின் போனவாறே என்ற வரிகளில் எளிதான செயலை எளிமையாக செய்வதை விட்டுவிட்டு கடுமையான செயலை ஏன் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி ஆரூர் பெருமானுடைய அருட்தன்மையை நமக்கு விளக்குகின்றார் அப்பர் பெருமான். திருச்சிற்றம்பலம்.